கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்க வெளிய நிக்கறாளா? அக்கா தனா அண்ணி 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 மன்னிச்சிருங்க அண்ணி, தனா கிடைக்கல. ஐயோ, ஊரு ஃபுல்லா தேடிட்டோம் அத்தை. அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட போனோம், எங்கேயுமே கிடைக்கல. என்னப்பா சொல்றீங்க? அப்பதானா கிடைக்கலையா? ஒருவேளை வெளியூருக்கு எங்காவது போயிருப்பாளோ? பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. எங்க போனானும் தெரியல, அவளா கிளம்பி போனாளானும் தெரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, எங்களுக்கு இந்த கதிர் பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமாடா, கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணிருப்பான். ஒருவேளை தனாவை தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம்ல. நீங்க முதல்ல அவனை புடிச்சு கேளுங்கடா. அவனையும் தேடி போயிட்டு தான் வரோம். அம்மா, அவன் நம்ம பாட்டி வீட்டுல தான் இருக்கான். அத்தை வீட்லயா? ம், அவங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை எதுக்கு அங்க தங்க வச்சிருக்காங்க? அவன் மட்டும் இல்ல, கூட அந்த மாயாவும் தான் இருக்கா. அவங்க 2 பேரும் தான் தனம் ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஏய், நாங்களும் அப்படி நினைச்சுதான் அங்க போய் அந்த கதிரை நல்லா அடிச்சு மிதிச்சு கேட்டோம். ஆனா அவன் எதுவுமே தெரியல சொல்றான். ஏய், அவன் பொய் சொல்லுவான்டா. கண்டிப்பா அவன் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். தெரியலமா, அவன் எங்கேயும் போல வீட்டுல தான் இருந்தான்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன தவிர மத்தவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஏய், நிச்சயமா இதுல அந்த கதிரும் மாயாவும் தாண்டா இருப்பாங்க. அவங்க தான் தனாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. அக்கா, அவனை அடிச்சும் கேட்டாச்சு, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியலக்கா. அப்ப தனா எங்கதான் இருக்கா? நான் தனாவை பார்க்கணும். சிவா, எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருங்கப்பா, எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருங்க. அண்ணே, இதுக்கு மேல ஊருக்குள்ள எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. அதனால ஒரே ஒரு வழிதானே இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாண்ணே? இதுக்கு மேலேயும் லேட் பண்ணாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது. கடவுளே,